தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானுக்குள் புகுந்து பயங்கரவாதிகளின் முகாம்களை இந்தியா அழித்தது. தொடர்ந்து இந்தியா மீது தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் விமானப்படை தளங்களை நம் ராணுவம் தகர்த்தது. இந்த போரில் தோற்றுப்போன பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கையை உலக நாடுகள் மத்தியில் திரைத்து பரப்பும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இதற்கு பதிலடியாக நமக்கு நெருக்கமாக இருக்கும் வலிமையான 33 நாடுகளிடம் பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைக்க அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. அந்த வகையில் திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு ரஷ்யா சென்றடைந்தது. மாஸ்கோவில் ரஷ்ய அதிகாரிகள் நம் எம்பிக்களை உற்சாகத்துடன் வரவேற்றனர். ரஷ்ய வெளியுறவுத்துறை அதிகாரி லியோனிட் ஸ்லட்ஸ்கி இருதரப்பு பிரதிநிதிகள் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்தார். கனிமொழியுடன் சமாஜ்வாதி எம்பி ராஜீவ் ராய், பாரதிய ஜனதா எம்பி கேப்டன் பிரிஜேஷ், ராஷ்டிரிய ஜனதாதளம் எம்பி பிரேம்சந்த் குப்தா, ஆம் ஆத்மி எம்பி அசோக் குமார் மிட்டல், முன்னாள் தூதரக அதிகாரி மன்ஜீவ் சிங் பூரி ஆகியோர் பங்கேற்றனர். ரஷ்யா தரப்பில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை துணைத் தலைவர் ஆண்ட்ரே டானிசோவ் மற்றும் பிற செனட் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பயங்கரவாதத்தை எப்படியெல்லாம் பாகிஸ்தான் வளர்க்கிறது, அதற்கு எதிராக இந்தியா எடுக்கும் நடவடிக்கைகள், சமீபத்தில் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் பற்றி ரஷ்ய பிரதிநிதிகளிடம் நம் எம்பிக்கள் விளக்கமாக எடுத்துரைத்தனர். இந்தியாவுக்கு ஏற்கனவே ஆதரவு தெரிவித்த ரஷ்யா எம்பிக்கள் அளித்த விளக்கத்தால் நம் செயல்பாடுகளையும் பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவு நிலைப்பாட்டையும் நன்கு புரிந்து கொள்ள வாய்ப்பு இருப்பதாக நம் தூதரக அதிகாரிகள் கூறினர். ரஷ்ய பயணத்தை முடித்த பின் கனிமொழி தலைமையிலான நம் எம்பிக்கள் குழு ஸ்லோவேனியா, கிரீஸ், லாட்வியா மற்றும் ஸ்பெயின் நாடுகளுக்கு செல்கிறது.